சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் அப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது கொஞ்சம் ஆபத்தான செய்திதான். இது கொஞ்சம் அவசர செய்தியும் கூட. ஏனென்றால் உனக்கு வரவிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்தை, அதாவது உன் வீட்டிற்கு வர இருந்த ஒரு மரண செய்தியை தடுத்து நிறுத்தி நான் அதை இன்னொருவர் இல்லத்திற்கு அனுப்பி இருக்கின்றேன். அது யாருடைய இல்லத்திற்கு, எதனால் இந்த செய்தி உனக்கு கிடைக்கக்கூடாது என்று இந்த அப்பா நினைக்கின்றேன். அவர்கள் இல்லத்தில் மட்டும் அவர்கள் பாவம் இல்லையா? அவர்களுக்கு மட்டும் ஏன் இதை நான் கொடுக்க நினைத்தேன் என்பதனையெல்லாம் இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இதையெல்லாம் சொல்லிவிடத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், உன் சாயப்பா உன் முன்னால் இன்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்கிறேன் என்றால், நிச்சயமாக இதிலிருந்து நீ உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய புரிதலை நீ பெற்றிட வேண்டும். எதுவும் சாதாரணமாக நடப்பது கிடையாது. தெய்வத்தின் பிடியில் இன்று ஒரு விஷயம் நடக்கிறது என்றால், அது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது. உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் மனநிறைவோடு பெற்றிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை உணர்ந்து, இந்த சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற அவசர செய்தியையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பட்சத்தில், அத்தனைக்குமான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்தேன். நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். சந்தோஷம் வருகிறதோ இல்லையோ, உன்னை தேடி வருகின்ற துன்பங்களை நான் வேறறுக்க நினைக்கின்றேன். அதற்கு காரணம் நீ என் குழந்தை என்பதனால் மட்டுமே கிடையாது. என் குழந்தை, முதலில் நான் சொல்ல வருவதை நீ கவனமாக கேட்டுவிட்டு அதன் பிறகு நீயாக ஒரு முடிவுக்கு வா. உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முன்னால் நின்று கொண்டு என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் செய்கின்றோமோ அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போய்க்கொண்டே இருக்கிறது. சுற்றி இருந்த உனக்கு எதுவெல்லாம் தர வேண்டுமோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்காமல் நீ போய்க்கொண்டிருக்கின்றாய். இது மட்டுமல்ல, உன்னுடைய வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு இப்பொழுது நடக்க வேண்டும் என்பது விதியாக மாறிவிட்டது. இந்த நேரத்தில்தான் இந்த அப்பா உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தது இருக்கின்றேன். இந்த நேரத்தில்தான் இந்த அப்பா உனக்கு பல விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்றேன். உனக்காக நான் எதையும் செய்து விடுவேன், உனக்காக நான் எதையும் நடத்தி விடுவேன் என்பதனை நீ அறிந்த உண்மைதான். ஆனால் விதி வலியது. ஒரு மரண செய்தி உன்னை நெருங்கி வரும்பொழுது அது நடக்காமல் போகாது, அது நடந்தே தீர வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யார் நினைத்தும் எதுவும் செய்ய முடியாது. இது போன்ற நிலையில்தான் இந்த அப்பா உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வந்திருக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு எதை செய்ய யோசித்திருக்கின்றேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களும் உனக்கு வரக்கூடிய உண்மைகளும் என்ன என்பதனை என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் உன்னோடு இருந்து உன்னை பதம் பார்த்திட்ட இந்த மனிதர்களை நான் கண்டது போல, உன்னுடைய வாழ்க்கையில் இனியும் இவர்கள் கொடுக்க நினைக்கின்ற இந்த துன்பங்களுக்கு நான் ஒருபொழுதும் அனுமதி கொடுக்காமல் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க அப்பா முடிவெடுத்து விட்டு, என் குழந்தை, இப்பொழுது வரவிருக்கின்ற இந்த மரண செய்தியானது நீ செய்த பாவத்தினால் நிகழப் போவது கிடையாது. உன்னுடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினை அது உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த வினைகள் எல்லாம் உன்னை நெருங்காமல் நிச்சயமாக பார்த்திட வேண்டும். இதுவெல்லாம் உன்னை நெருங்க விடாமல் நான் உனக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ புரிந்து கொள்ளும் தருணம் உனக்கு எல்லாமே சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய். ஆரம்பத்தில் உனக்கு குழப்பங்களை ஏற்படுத்திய விஷயங்களை இப்பொழுது உனக்கு தெளிவை கொடுக்கும். ஆரம்பத்தில் உனக்கு துன்பங்களை கொடுத்த விஷயங்கள் உனக்கான மாற்றத்தை இப்பொழுது என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். எதுவென்றாலும் என் குழந்தை, நீ யோசிப்பது போல நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் நான் உன்னோடு இந்த வாழ்க்கையின் உறுதியை உனக்கு கொடுக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நீ எதிர்கொள்ள நினைக்கும் பொழுது சாயப்பா உன்னோடு இருப்பதையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? சற்றென்று எதையுமே மாற்றிவிடாதே. உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டு உன் வீட்டிற்கு வரவில்லை, அது இன்னொருவர் வீட்டிற்கு நான் அனுப்பி இருக்கின்றேன். அப்படியானால் முதலாவது விஷயம், இந்த கர்மவினை அவ்வளவு வீரியமிக்கதல்ல.
ஏற்கனவே பல துன்பங்களை நீ கடந்து விட்டாய். ஏற்கனவே பல பிரச்சனைகளை நீ பார்த்து விட்டாய். மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்குள்ளும், வேதனைகளுக்குள்ளும், சோதனைகளுக்குள்ளும் நீ சிக்கி தவித்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது இது அவ்வளவு பெரிய காரியம் அல்ல. இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அதே நேரம் உன்னுடைய வீட்டில் எல்லோருமே நல்லபடியாக இருக்கிறார்கள். பல கஷ்டங்களை கடந்து இப்பொழுதுதான் வாழ்க்கை ஓரளவிற்கு பரவாயில்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தீவினை உன்னை நெருங்கி, உன் குடும்பத்தை நெருங்கி அங்கே ஒரு துக்கத்தை கொடுப்பதை நான் நிறுத்த நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, சிறு சிறு தவறுகளை நீ செய்திருந்தாலும் கூட இப்பொழுது இதையெல்லாம் கடந்து நல்ல விஷயங்கள் நீ செய்ய தொடங்கி இருக்கின்றாய். பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று உணரத் தொடங்கி இருக்கிறாய். அப்படி இருக்கும்பொழுது உனக்கு இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுத்தோமானால் காலம் முழுமைக்கும் உன்னால் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. இந்த இழப்பு உன்னால் நினைத்து பார்க்கவே முடியாது. ஒரு இழப்பாக மாறிவிடும். நினைத்து நினைத்து நீ கண்ணீர் சிந்துகின்ற ஒரு இழப்பாக இது உன் வாழ்க்கை நடந்துவிடும். அதனால் சாயப்பா தடுத்து நிறுத்தியதோடு மட்டும்தான் நான் நிற்கவில்லை. அதை நான் எங்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நீயும் இரக்கத்தான் படுவாய். இரக்கப்படுவதில் தவறில்லை. ஆனால் இதே இரக்கத்தை அவர்கள் நமக்கு காட்டி இருக்க வேண்டும். இதே போல நம் வாழ்க்கையிலும் இந்த கஷ்டத்தை நாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதனை அவர்களும் நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும். நமக்கு எந்த சோதனைகளையும் கொடுத்த இவர்கள் துணிந்து இருக்கக்கூடாது. அப்படி செய்துவிட்ட பிறகு அதன் பலன்களையும் அனுபவிக்கத்தானே வேண்டும். அதனால் இவர்களை எண்ணி ஒருபொழுதும் நீ வருத்தம் கொள்ளாதே. சாயப்பாவின் பிடியில் எல்லோரும் ஒன்றுத்தான். எல்லோரையும் நான் சமமாகத்தான் பார்க்கின்றேன். வசதி படைத்தவன், வசதி இல்லாதவன் என்று யாரையும் நான் பிரித்து பார்ப்பது கிடையாது. என் முன்னால் நிற்கின்ற அத்தனை பேரும் எனக்கு சமம். தெய்வங்கள் என்றாலே அப்படித்தான். அத்தனை தெய்வங்களும் இப்படித்தான் தன் குழந்தைகளை பார்ப்பார்கள். அதிலிருந்து ஒருவர் தன்னுடைய ஆணவத்தினால் ஒரு விஷயத்தை தெய்வத்திடம் நிறைவேற்றி விடலாம் என்று நினைத்து விட்டால் தெய்வம் அந்த இடத்தில் அவர்களுக்கு எத்தனை பெரிய தண்டனையும் கொடுக்க தயங்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை தெய்வம் நிச்சயமாக விட்டு வைப்பது பெரிதாகத்தான் இருக்கும். தெய்வத்தின் மீது எப்பொழுதுமே பக்தி மட்டும் இருந்தால் போதாது, கொஞ்சம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். பய உணர்வு இருக்க வேண்டும். நாம் ஒரு தவறை செய்து விட்டோமானால் தெய்வம் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் என்ற பயம் வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த தவறையும் செய்வதற்கு யாருக்கும் மனம் வராது. அதே நேரம் ஒரு தவறு செய்துவிட்டால் அது சற்றென்று தெய்வத்திடம் சென்று மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். உண்மையை நாம் சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும். இது போன்ற விஷயங்கள், இது போன்ற உண்மைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இந்த அப்பா முன்னின்று உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நடத்துவேன் என்பதனையும் உனக்கு உணர்த்துவேன். உன்னோடு நான் இன்று எதையுமே உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அத்தனையிலும் நின்று என் குழந்தை, நீ ஆசைப்படுகின்ற எல்லா உண்மைகளையும் பெறக்கூடிய நேரம். இனி எதற்குமே என் குழந்தை கலங்க வேண்டாம். எந்த நிலையிலும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். இந்த நொடி முதல் உனக்கு நான் தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் உனக்கு விரும்பிய உண்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனை மாற்றங்களும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் மாற்றங்கள். அத்தனை விஷயங்களும் உன்னை நல்ல எண்ணங்களோடு சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயங்கள். இனி என்னவென்று ஏதுவென்றும் எதையும் கடந்து நீ வாழும்பொழுது இந்த அப்பா உனக்காக உடன் இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய். சரி, உன்னை நோக்கி வந்த மரண செய்தி இன்று சென்றிருப்பது உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்திற்கு பல பாவங்களை சேர்த்து வைத்திருக்கின்ற அவர்களை விட்டுவிட்டு அவர்களால் காயப்பட்ட உனக்கு இது வந்ததனால் மட்டுமே இந்த அப்பா தடுத்து நிறுத்தியிருக்கின்றேன். முன்னோர்களின் கர்ம வினையினால் வந்ததனால் உன்னுடைய கர்ம வினைகள் குறைவாக இருப்பதனால் இதை நான் திருப்பி அனுப்புகின்றேன். உன் துரோகியின் இல்லத்திற்கு துரோகத்தை செய்வது அவ்வளவு எளிதில் யாராலும் முடியக்கூடிய விஷயம் அல்ல. துரோகம் என்றால் என்ன? உடனிருந்து கொண்டே முதுகில் குத்துவது அல்லவா? உடனிருந்து கொண்டே அவர்களை காயப்படுத்துவதல்லவா? அப்படி இருக்கும்பொழுது எதையெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக உணர்ந்திட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ சரியாக புரிந்துவிட வேண்டும். நாம் இருக்கும் காலம் இந்த அப்பா உன்னோடு வருகின்ற காலம். உனக்கு என்னவெல்லாம் சொல்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா எந்த இடத்திலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே. இந்த அப்பா எந்த இடத்திலும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பது நீ அறிந்த உண்மைதானே. அப்படி இருக்கும்பொழுது உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாமல் இருப்பவர்களை மட்டும் நான் விட்டு விடுவேனா?
எதையுமே எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற உண்மைகளை அத்தனையுமே நிச்சயமாக உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா தருகின்ற நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா முன்னின்று உனக்கு எதையுமே நடத்தும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ எந்த சூழ்நிலையிலும் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்பு. உன்னை உன் துரோகியிடம் இருந்து மீட்டெடுக்க நினை. மட்டுமல்லாமல் அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையும் கொடுக்க நான் புறப்பட்டு விட்டேன். அந்த பாவம் அவர்களையே போய் சேரும். ஆனால் இதற்காக நாம் ஒன்றும் இரக்கமில்லாத மனிதர்கள் கிடையாதல்லவா? இந்த அப்பா ஒன்று அவ்வளவு எளிதில் ஒருவர் துரோகம் செய்கிறார்கள், அடுத்தவர்களை காயப்படுத்துகிறார்கள் என்பதற்காக உயிரை பறிக்கும் நிலைக்கு நிச்சயமாக செய்வது கிடையாது. ஆனால் இதை நான் எப்படி கொண்டு செல்ல நினைக்கின்றேன் தெரியுமா? அவர்களுடைய இல்லத்தில் வாழ்வதற்கு முடியாமலும் சாவதற்கு முடியாமலும் வேதனையோடு ஒரு உயிர் துடித்து கொண்டிருக்கின்றது. அது அந்த வீட்டில் இருக்கின்ற எந்த உயிராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு சிறு கோழியாக இருக்கலாம், ஒரு நாயாக இருக்கலாம், ஏதாவது ஒரு உயிரினங்கள் அங்கு இருக்கலாம். அல்லது வயதான யாரேனும் ஒருவர் தன் உடலில் நோய்வாய்ப்பட்டு மிகவும் வருந்தி வேதனைப்பட்டு எப்பொழுதும் இறைவா என் உயிரை எடுத்துக்கொள்வாய் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றார்களாம். ஒருவராக அவர்களின் உயிரைத்தான் நான் எடுக்கப் போகின்றேன். ஏனென்றால் மரண செய்தி உன் இல்லத்தை தேடி வந்ததை நான் திருப்பும் பொழுது அது ஒரு மரண செய்தியாக முடிந்தால் மட்டுமே அது அந்த இடத்தில் நின்று, இல்லை என்றால் அது மீண்டும் உன்னை தேடி வந்துவிடும். அதனால் இந்த அப்பா இப்படி ஒரு வழியை உருவாக்கியிருக்கின்றேன். இதில் எந்த ஒரு உயிர் போனாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, அது மனவேதனையை கொடுக்கத்தான் செய்யும். உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு சிறு சிறு பாடமாகத்தான் இனி கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உனக்கான விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும். உனக்கான நல்ல விஷயம் நடந்தே தீரும். எந்த ஒரு கெட்ட செய்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.